புதுச்சேரி மாநிலம் சொக்கநாதம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தான் ரமேஷ். இவருக்கு வந்து கிருஷ்ணசூர்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணு வந்து ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு ப்ரைவேட் காலேஜில் இங்கிலீஷ் பிஎட் படிச்சுட்டு வராங்க. ஸோ இப்படி படிச்சுட்டு வந்திருக்க நாட்களில் கடந்த 1.5 மாதமாக இந்த பொண்ணுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறாங்களாம். அதாவது ரெக்கார்ட் நோட்டு எழுத சொல்லுவாங்கள்ல, அந்த ரெக்கார்ட் நோட்டு வந்து நிறைய கொடுக்குறாங்க. இதனால் எழுத முடியல எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன உளைச்சலுக்கார இருக்குது இந்த கிருஷ்ணசூர்யா அப்படிங்கிற பொண்ணு. எனக்கு வந்து நிறைய ரெக்கார்ட் கொடுக்குறாங்க, அதனால் என்னோடய பாடப்பிரிவை நான் மாற்றணும். அதாவது இங்கிலீஷ் பிஎட் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக எனக்கு நான் வேறு ஏதாவது எடுக்கணும் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ எங்கள் பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அடுத்த வருஷம் நான் வந்து வேறு காலேஜில் ஒன்று சேர்த்து விடுதேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுருக்குறாங்க. இருந்தாலும் இந்த மன உளைச்சலிருந்து இந்த கிருஷ்ணசூர்யா வந்து மீண்டு வரவே இல்லை. நிறைய ரெக்கார்டு கொடுக்குறாங்க, என்னால் எழுத முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்திருக்குது. சம்பவத்து அன்னைக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில், அதாவது மாடியில் உட்காந்து ரெக்கார்டு எழுதிட்டு இருக்கும்போது ரொம்பவே மன விரக்தி அடைஞ்சி அந்த ரெக்கார்டு நோட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே சேரை போட்டு அதுக்கு மேலே ஃபேனில் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணியிருக்கு இந்த கிருஷ்ணசூர்யா. எவ்வளோ பெரிய கொடூரமான செயல் பாருங்கள். ஒரு ரெக்கார்ட் நோட்டு எழுத முடியலன்னு ஏன் நீங்கள் தற்கொலை பண்ணுறீங்க? மாணவர்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க. படிப்பில் நிறைய ப்ரெஷர் இருக்கும் இல்லைங்கள, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச படிப்பை அடுத்து முடியலையா, இதை விட்டுட்டு அடுத்து வேறு எடுங்க. அடுத்து உங்கள் பெற்றோர் சொல்கிறாங்கல்ல, அடுத்த வருஷம் நான் வேறு காலேஜில் சேர்க்கேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமை தான் முக்கியம். இப்படி பொறுமை இல்லாமல் டக்குன்னு உயிரை விட்டுட்டா என்ன ஆக போகுது? கடைசியில் உங்களை சுற்றி உள்ளவங்க பாருங்கள் எவ்வளோ வருத்தமடைவாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சொல்லுங்கள். இதனால் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணோன்னே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அங்கே டாக்டர்ஸ் செக் பண்ண டாக்டர்ஸ் வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலேஜை ஃபுல்லாக முற்றுகையிட்டிருக்காங்க. காலேஜை முற்றுகையிட்டு அங்கே உள்ள ஆசிரியர் மீது நீங்கள் வழக்கு பதியணும், இந்த ஆசிரியர் யார் அதிகமாக கொடுத்தாங்களோ அவங்கள வந்து வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ்காரங்கெல்லாம் சமாதானப்படுத்தி இவங்களை எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ அந்த சம்பவம் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, நிறைய ரெக்கார்டு ஒர்க் இருக்க தான் செய்யும். நம்மளே இப்போ நிறைய எழுதியிருப்போம், ரெக்கார்டு ஒர்க் இருக்க தான் செய்யும். அதை அந்த ப்ரெஷரை நம்ம ஒரு மாணவனோ தாங்க முடியல அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து வேறு கோர்ஸ்க்கு நீங்கள் கொடுங்க. அதனால் நீங்கள் போட்டு அவங்கள டம்ப் பண்ணாதீங்க. அந்த மன உளைச்சல் வந்து மேபி அந்த ஆசிரியருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கும். ஆசிரியருக்கு வந்து காலேஜ் படிக்கிற மாணவிக்கோ அந்த ஆசிரியருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கும். அந்த மாணவி வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்பவே மன உளைச்சல் ஆகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களோட ஒர்க்கு வந்து இந்த ரெக்கார்டு கொடுக்கணும், இந்த ரெக்கார்டு வந்து இந்த செமஸ்டருக்கு இதை முடிச்சு ஆகணும், அப்படி தான் அவங்க கொடுப்பாங்களே தவிர இவங்க வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்க, ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க வந்து எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. ஸோ வந்து அது வந்து பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கு, இந்த பொண்ணு சொல்லியிருக்கோம், அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, பொறுமையாக இருந்திருக்கணும். 1 வருஷம் மேபி காத்திருந்துருக்கலாம். ஏன்னா மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க, வேறு காலேஜுக்கு மாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது இந்த பொண்ணு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். மேபி அவங்க காலேஜ் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கூட இருந்திருக்கலாம், வீட்டில் இருந்திருக்கலாம்ல. ஏன் காலேஜ் கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா, நான் காலேஜ் போகலை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாமே. உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்தால் அப்படி இருந்திருக்கலாம். ஏன் உயிரை விடுறீங்க? உயிரை விடுறதுனால என்ன பிரயோஜனம்? உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை ஆளாக்கியிருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான முடிவுக்கு போகாதீங்க. உங்கள் மைண்டு ப்ரெஷர் அதிகமாகுதா, இதை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும், இல்லை எழுதினா தான் முடியும் அப்படின்னு கிடையாது. இல்லை வீட்டில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் நீங்கள் அடுத்த கோர்ஸ் வேறு காலேஜில் சேர்ந்துட்டு போயிருந்துருக்கலாம். நீங்கள் முடியாது டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் கோலத்தனமான ஒரு முடிவு தயவு செஞ்சு எடுக்காதீங்க. மாணவ செல்வங்களே, இதை மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. வீடியோ பார்த்துட்ருக்காங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ப்ரெஷர். ஒருத்தர் வந்து ப்ரெஷரை தாங்கிடுவாங்க, ஒருத்தர் வந்து நிறையா இருக்குது, ஐயோ இன்னும் நிறைய எழுதணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுத்து படிங்க. இல்லைனா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே உள்ள திறமையை வெளியே கொண்டு வந்துட்டு அதில் எந்த ஃபீல்டில் உங்களுக்கு திறமை இருக்கோ அந்த ஃபீல்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி படிங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. அதை விட்டுட்டு தற்கொலைங்கிற அந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. இந்த வயசுலங்கிறது அது வரவே கூடாது. இந்த வயசுல இல்லை, எந்த வயசுலையுமே அது வரக்கூடாது. அது ரொம்ப கோலத்தனமான செயல். ஸோ அதை யாருமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி ஒரு உயிரை இழந்திருக்கோம், அதுக்கு காரணம் அந்த பிள்ளை தான். அந்த காரணம் வந்து அந்த பிள்ளை தான். தயவு செஞ்சு இதை நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க, பெற்றோரும் இந்த மாதிரி அடுத்த வருஷம் மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியல அப்படின்னா என்னது? நீங்கள் வெயிட் பண்ணணும், கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் காலேஜ் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் போட்டு மைண்ட் ப்ரெஷர் ஆக்கி ஏன் இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போகிறீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. உங்கள் திறமையை வெளிக்கொண்டு உங்களுக்கான கோர்ஸை நீங்கள் படிங்க. யாரும் இது தான் படிக்கணும்னு யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க. எந்த பெற்றோரும் தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த பெற்றோரும் நீங்கள் இதை தான் படிக்கணும், என் பிள்ளை இதை தான் படிக்கணும், என் பிள்ளை இதை தான் பண்ணணும், அந்த மாதிரி எந்த பெற்றோரும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதுவும் ரொம்பவே தப்பு.
உங்கள் பிள்ளைய ஃப்ரீயாக விடுங்க. உங்கள் பிள்ளைக்கு எது பிடிக்குதோ அதை பண்ண வைங்க. அப்போ தான் அந்த பிள்ளை வந்து தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு அந்த ஃபீல்டில் பெரிய ஆளாக வரும். ஸோ அதை தயவு செஞ்சு பெற்றோர்களாகிய நம்ம பண்ணணும். பிள்ளைகள் வந்து பெற்றோர்கிட்ட சொல்லிட்டோமா மைண்டு ஃப்ரீ ஆகிடும். நம்ம சொல்லிட்டோம், அவங்க வந்து பெற்றோர்கள் நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி மைண்டு ஃப்ரீ ஆகிருங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி தயவு செஞ்சு தப்பான முடிவுக்கு போவீங்க. அதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்ற ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம். அன்று தான் பாய். இந்த வீடியோ பிடிச்சதான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ பண்ணலான்னு மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.